நான் உங்கள ஒரு கேள்வி கேக்குறேன். அதுக்கு நீங்க ஆனஸ்டா உங்க மனசுல இருந்து பதில் சொல்லுங்க. உங்க லைஃப்ல எந்தெந்த விஷயங்கள அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சு வச்சிருக்கீங்க? லைக் இந்த வேலைக்கு போகணும், இவ்ளோ சம்பாதிக்கணும், இந்த பைக் வாங்கணும், இந்த கார் தான்ப்பா வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி எவ்வளவு ஆசைகளை செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஆசைகள் இருக்கும். இப்ப இதுல எத்தனை விஷயங்களை அச்சீவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 1 2 3 என்னங்க அவ்வளவுதானா? நீங்க உடனே சொல்லலாம், நீங்க வேற, என் லைஃப்ல நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதனால இந்த விஷயங்களை சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டே போலாம். பட் நம்மளால ஏன் அச்சீவ் பண்ண முடியலன்னு தெரியுமா? நம்ம பெரிய முடிவுகளை எடுக்கணும்னு நினைச்சு முடிவு பண்றோம், ஆனா அதை விட்டுட்டு இன்னொரு முடிவை தேடி ஓடுறோம். அப்புறம் இன்னொன்னு, இப்படி ஒவ்வொரு முடிவை முடிக்கிறதுக்கு முன்னாடியும் இன்னொரு முடிவை தேடி ஓடுறோம். இதனாலதான் நம்ம நினைச்ச விஷயத்த நம்மளால அச்சீவ் பண்ண முடியாமையே போகுது. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. To achieve the destination, you have to change the direction, not the destination. உங்களோட இலக்கு உங்ககிட்ட இருந்து ரொம்பவே தூரமா இருக்கு. அந்த இலக்க மாத்தி மாத்தி வைக்கிறதுனால அது ஈஸியா அடைய முடியல. ஆனா உங்க டைரக்ஷனை மாத்தினா அது ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட டைரக்ஷனை மாத்துறது உங்களோட அடுத்த ஸ்டெப்ல இருக்கு. உங்களோட அடுத்த ஸ்டெப் தான் உங்களோட டைரக்ஷனை மாத்தும். சோ உங்க இலக்கு எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, அது போகக்கூடிய டைரக்ஷன் சரியா இருந்தா அந்த இலக்க அச்சீவ் பண்ண முடியும். நீங்க டெய்லி பண்ற ஆக்டிவிட்டிஸ் தான் உங்களோட டைரக்ஷனை குறிக்குது. நீங்க டெய்லி பண்ற விஷயங்கள் உங்களோட இலக்க அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுதா? உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டான டைரக்ஷன் நோக்கி தான் போகுதா? நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம சரியான டைரக்ஷன்ல போறோமா, இல்ல அந்த டைரக்ஷன்ல இருந்து வழி தவறி போறோமான்னு பாருங்க. அப்படி தப்பான வழியில போற மாதிரி இருந்தா எப்படி நம்ம டைரக்ஷனை மாத்துறதுன்னு அனலைஸ் பண்ணி பாருங்க. எப்போ உங்களை நீங்களே அனலைஸ் பண்ண கத்துக்கிறீங்களோ அப்பதான் உங்களால உங்களோட இலக்க சீக்கிரமா அடைய முடியும். அண்ட் கடைசியா மறக்காதீங்க, முயற்சி பண்ணா முடியாது எதுவுமே இல்ல. நீங்க உங்களோட இலக்குகளை கண்டிப்பா அடைவீங்க. உங்க முயற்சியை மட்டும் கடைசி வரைக்கும் வற்றாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம மோட்டிவ் டாக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.